வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகம் எந்த ஸ்தானத்தை பழுதடைய செய்யும், அதாவது அந்த ஸ்தானத்தை அது நலிவடை செய்யும், பாதிப்புகளை தரும், அதுதான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்துவிட்டாலே பலமான யோகங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. ஒரு கிரகம் உச்சம் பெற்று இருந்தால் எந்த ஸ்தானத்தை அதிகமாக பாதிக்கும்? எந்த கிரகம் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதோ அதற்கு நேர் 7வது கட்டம் அந்த உச்சம் பெற்ற கிரகத்திற்கு நீச வீடாக அமையும். அப்போ ஒரு கிரகம் நீசம் பெற்ற அமைப்பு என்றால் அதற்கு நேர் 7வது வீடு உச்சம் பெற்ற நிலை. இப்படி தான் ஜோதிடத்தில் வகுத்திருக்காங்க. உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய பலனை முழுவதுமாக ஜாதகருக்கு தரும். அதற்குரிய காரகத்துவங்கள் ஜாதகருக்கு முழுமையாக வேலை செய்யும். உச்சம் பெற்ற கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த உச்சம் பெற்ற கிரகத்தின் மூல திரிகோண வீடு அதிகமாக பாதிப்படையும். ஜாதகத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம், இந்த கிரகம் உச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அப்போ அதற்குரிய மூல திரிகோண வீடு ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அதற்குரிய காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு கிடைச்சிருக்காது அப்படிங்கிறத பார்த்த உடனே கணிச்சிடலாம். ஜோதிடத்தில் இந்த உச்சனை பற்றிய ஒரு பழமொழி இருக்கு, உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பான் அப்படின்னு. ஏன்னா ஒரு கிரகம் உச்சம் அடைந்தாலே ஒரு மூல திரிகோண வீடு பாதிப்படையும் என்றால் 2 உச்ச வீடுகள் பலமடைந்தால் அப்போ அந்த ஜாதகருக்கு 2 மூல திரிகோண வீடுகள் பாதிப்படைஞ்சிரும். ஜாதகத்தில் ஆட்சி வீடுகள், உச்ச வீடுகள், நீச வீடுகள் என்று எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்போம். இருந்தாலும் இந்த மூல திரிகோண வீடு பற்றி அதிகமான பகிர்தல் என்பது இருக்காது. இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்றது பலருக்கும் தெரியாது. இப்போ இந்த ஜாதக கட்டங்களில் எந்த கிரகம் உச்ச நிலையில் இருக்கிறதோ அதற்கு மூல திரிகோண வீடாக இருக்கக்கூடிய வீடுகளை நான் எழுதியிருக்கேன். இப்போ சூரியன் உச்சம் பெற்றால் அதனுடைய மூல திரிகோண வீடான சிம்ம வீடு என்பது பாதிப்படையும். செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசி வீட்டில் இருந்தால் மேஷ வீடு ஜாதகருக்கு பாதிப்படையும். புதன் உச்சம் பெற்ற நிலையில் கன்னி வீட்டில் இருந்தால் அந்த கன்னி வீடு ஜாதகருக்கு மூல திரிகோண வீடாக பாதிப்படையும். புதன் உச்சம் பெற்ற நிலையாக ஒரு ஜாதகருக்கு இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. ஏன்னா உச்சம் பெற்ற வீடே மூல திரிகோண வீடாக இருக்கிறதுனால அந்த வீடு எந்த ஸ்தானமோ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் ஜாதகருக்கு கிடைக்காது. இப்போ ஜாதகர் ஒன்று படிச்சிருப்பாரு, ஆனால் அதே துறையில் அவருக்கு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்காது. வேறு துறையில் அவர் நுழைந்து தான் வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ படித்த கல்வி அவருக்கு பலன் கொடுக்காது. ஏன்னா புதனே கல்விக்காரகன் என்பதால் அந்த கல்விக்காரகனுக்குரிய பலன்கள் மூல திரிகோண வீடு பாதிப்படைந்திருப்பதால் அவருக்கு அது செயல்படாது. அடுத்ததாக சுக்கிரன். இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையாக மீன ராசி கட்டத்தில் இருப்பார். அப்போ அந்த சுக்கிரனுக்குரிய மூல திரிகோண வீடாக துலாம் ராசி செயல்படும். சனி உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய வீடு துலாம் ராசி வீடு. அப்போது சனியினுடைய மூல திரிகோண வீடான கும்ப வீடு ஜாதகருக்கு பாதிப்படையும். சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய வீடான ரிஷப ராசி வீடு சந்திரனுக்கு மூல திரிகோண வீடு. அப்போ சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் அந்த ரிஷப ராசி வீடு ஜாதகத்தில் பலன்களை தராது. ஏன்னா அது மூல திரிகோண வீடாக இருக்கிறதுனால சந்திரன் உச்சம் பெற்றாலும் அந்த வீடு ஜாதகருக்கு அதிகமான நல்ல பலன்களை செய்யாது. இப்போ ராகு கேதுக்கு உச்ச வீடுகள் இருக்கு. ராகு உச்சம் பெறக்கூடிய நிலை வீடாக விருச்சிக ராசி இருக்கு. கேது உச்சம் பெற்ற நிலையாக ரிஷப ராசி வீடு இருக்கு. ராகு விருச்சிகத்தில் நின்றால் அந்த ஜாதகருக்கு ராகுவின் மூல திரிகோண வீடான கன்னி வீடு பாதிப்படையும். இப்போ கேது உச்சம் பெற்ற நிலையில் ரிஷப ராசி வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு கேதுவின் மூல திரிகோண வீடான மீன வீடு பாதிப்படையும். இதுதான் மூல திரிகோண வீடுகள் எந்த வீடுகள் அப்படின்றதுக்கான கணிப்பு. இந்த அட்டவணை பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த கிரகம் ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற நிலையாக இருக்கிறதோ அதற்கு மூல திரிகோண வீடு பாதிப்படையும். இப்போ லக்கணத்திலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது இந்த மூல திரிகோண வீடு எந்த ஸ்தானத்திற்கு உரியதோ அந்த ஸ்தானம் ஜாதகருக்கு கெடுதலான பலன்களை தரும். இப்போ உதாரணத்துக்கு
மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையாக ஜாதகருக்கு இருக்கார். அவருடைய லக்கணம் துலாம் லக்கணம். அதற்கு 4வது வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையாக இருக்கிறது. செவ்வாயினுடைய ஸ்தானங்களாக துலாம் லக்கணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் இடமும் 7ஆம் இடமான மேஷ வீடும் ஜாதகருக்கு செவ்வாயினுடைய வீடுகளாக இருக்கும். அப்போது 2 மற்றும் 7ஆம் ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையாக இருக்குது. அப்போது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லை திருமண வாழ்க்கை அவருக்கு நல்லா இருக்கும். வரக்கூடிய மனைவியின் மூலமாக நல்ல ஒரு யோகங்கள் ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சாலும் இந்த பலன்கள் ஜாதகருக்கு செயல்படாது. ஏனென்றால் மேஷ வீடு செவ்வாயினுடைய மூல திரிகோண வீடு. ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையாக இருக்கிறதுனால அப்போ அந்த மேஷ வீடு ஜாதகருக்கு பாதிப்படையும். 2ஆம் இடமான தனஸ்தானம் ஜாதகருக்கு செயல்பட்டாலும் திருமணத்தின் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் ஜாதகருக்கு செயல்படாது. அதே நேரத்தில் ஒரு கூட்டு தொழிலாக ஒரு நண்பருடன் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த ஜாதகருக்கு அந்த கூட்டு தொழில் யோகம் என்பதும் கிடைக்காது. இல்லை அதில் ஏதாவது ஒரு பலத்த பிரச்சனை என்பது ஏற்படலாம். இப்படி 7ஆம் இடமே களத்திரஸ்தானம் என்பதால் களத்திரம் என்பது வரக்கூடிய துணையை காட்டக்கூடிய இடம். அப்போ களத்திரத்தின் மூலமாக ஜாதகருக்கு ஏதாவது பிரச்சனைகள் பாதிப்புகள் என்பது ஏற்படலாம். இல்லை குடும்ப வாழ்க்கையில் ஒரு விரிசலோ இல்லை பிரச்சனைக்குரிய விஷயங்களோ ஏற்படலாம். இதற்கு முக்கியமான காரணம் 7ஆம் இடமே மூல திரிகோண வீடாக அமைந்திருக்கிறது. எந்த ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் உச்சம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு மூல திரிகோண வீடாக எந்த ஸ்தானம் இருக்குன்னு பாருங்க. லக்கணத்திலேருந்து எண்ணி வருகின்ற பொழுது எந்த ஸ்தானம் மூல திரிகோண வீடு. அப்போ அந்த ஸ்தானத்திற்குரிய பலன்கள் ஜாதகருக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும். அதற்குரிய விஷயங்கள் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு மோசமான பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்த உடனே கணிச்சிடலாம். அப்போ மூல திரிகோண வீடுகளும் ஜாதகத்தில் எவ்வளவு முக்கியன்றது இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உச்ச கிரகம் என்றாலே யோகத்தை செய்யும் அப்படின்னு பரவலான ஒரு கருத்து ஜோதிடத்தில் இருக்கு. உச்சம் பெற்ற கிரகம் தன்னுடைய பலனை தன்னுடைய காரகத்துவத்தை முழுமையாக ஜாதகருக்கு தரும். ஏன்னா 2 மடங்கு அதிகமாக உச்ச கிரகம் வேலை செய்யும். மூல திரிகோணம் என்பது ஒரு 1.5 மடங்கு அதிகமான பலன் தரக்கூடிய இடம். அதனால் உச்ச பலனை தரக்கூடிய கிரகம் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அதனுடைய மூல திரிகோண வீடு எந்த ஸ்தானமோ அது பாதிப்படையும். இன்றைய ஜோதிட வகுப்பில் உச்ச கிரகம் ஜாதகத்தில் எப்படி ஒரு கெடு பலனை செய்யும் அப்படிங்கிறத இன்னைக்கு வகுப்பில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.